ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக முத்துப்பிரதர் பேசுகிறோம். கலெக்டர் இருந்தால் நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது நம்ம சகாயத்து ஞாபகம் வரும். ஐஏஎஸ் கலெக்டர் மிகவும் நேர்மையான மனிதர், ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு ஆண் சைல்டு வீட்டு வக்கீல். மதுரையில் கலெக்டராக தான் அதுக்கப்புறம் விடுபோய்ப்பட்டார். அதுக்கப்புறம் கலெக்டர்னால் யார்? 2020, அதாவது கொரோனா டைம், கோவிட் டைம், லாக்டவுன் டைம். அப்போது சுகாதாரத்துறையில் ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு கலெக்டர் இருந்தாங்க. அவங்க பீலா ராஜேஷ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பீலா ராஜேஷ் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா கொரோனாவில் இன்றைய பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை இவ்வளவு, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை இவ்வளவுன்னு சொல்லிக்கிட்டு இந்த பீலா ராஜேஷ், எங்கள் அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், அம்மா ஒரு காங்கிரஸுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தாங்க, கணவரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர். ஸோ 1997 இவங்க ஐஏஎஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஒரு பல ஜார்க்கண்ட் அது மாதிரி போகிற இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. இந்த பீலா ராஜேஷ் அம்மையார் கேன்சர் நோயாக காரணமாக 2 நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க. நம்ம அதை பற்றி நம்ம பேச மறந்துடணும்ல, வேலையில் பிஸியாக இருந்துட்டோம். ஸோ அதனால் அந்த அம்மையாரை பற்றி நம்ம சொல்லணுன்னா நம்ம 2020 கொரோனா டைமில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அவங்க எப்படிலாம் ஃபீல்ட் அவுட் பண்ணாங்கன்னு தெரியும். நம்ம ராதாகிருஷ்ணன் மாதிரி அவங்களும் ஒரு நல்ல ஒரு சுகாதாரத்துறையில் அப்போ இதாக இருந்தாங்க. ஸோ அது எல்லாருமே இது பண்ணாங்க. ஸோ இந்த பீலா ராஜேஷ் ஓய்வே இல்லாமல் கொரோனா டைமில் என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்தை நல்ல ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட இந்த மரணம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு எப்படின்னா ஒரு வீட்டுக்கு குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொரோனா டைமில் 19 கிட்ஸுக்கு தெரியும். அவங்க போட்டு வந்த துணியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அது சில பேர் அதை இதுவும் பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்களாம் அவங்களையும் இன்றைய கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை இவ்வளோன்னாங்க. அவங்க புற்றுநோய் காரணமாக 56 வயசில் முந்தா நாள் இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்லிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏன்னா இவங்களை நம்ம எல்லாருமே ஒரு இதாக தான் பார்க்குறோம். ஸோ இதை இந்த மரணம் அவங்க சொர்க்கத்தை அடையணும்னா நாங்கள் வேண்டிக்கலாம். கொரோனா டைம் தான் உயிரை பணைய வச்சு அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. பீலா ராஜேஷ் மறைவு நம்ம அனைவருக்கும் ஒரு வருத்தத்தை சொல்லிட்டு கொண்டு அவங்களோட ஆத்மா சாந்தி அடைக்கிட்டும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை விடைக்கும் முத்து பிரகாஷ். பாய்.